திருச்சிற்றம்பலம். ஞானத்திற்கு சாதனம் தவம். ஞானமே வீடு பேற்றிற்கு சாதனமாகிய நிலையில் அந்த ஞானத்திற்கு சாதனமாக திகழ்வது எது என்றால் அதுவே முர்ச்சை தவம் ஆகும். ஈண்டு இவ்வான்மாக்களுக்கு முர்ச்சை தவத்தால் ஞானம் நிகழும் என்று சிவஞான போதம் கூறுவதிலிருந்து முன்னை பிறப்புகள் பலவற்றில் செய்து போந்த தவங்கள் பலவும் திரண்டு கூடி பயன் தரும் வழியே ஞானம் நிகழுமல்லாது இவ்வொரு பிறப்பில் செய்யும் தவத்தால் மட்டுமே ஞானம் நிகழ மாட்டாது என்பது வலியுறுத்தப்பட்டது. திருஞான சம்பந்தர் முதலிய நாயன்மார்களின் வரலாறுகளில் அவர்கள் தவம் செய்ததாக குறிப்பிடப்படவில்லை. எனினும் திருஞான சம்பந்த பெருமான் மூவாண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தார் என்றால் அதற்கு காரணம் அவரது முன்னை தவமே ஆகும். இதனை சேக்கிழாரும் உணர்வறிய மெய்ஞானம் தவமுதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையில் என்று அவருடைய முர்ச்சை தவத்தினை மறவாது குறிப்பிடுகின்றார். முர்ச்சை தவத்தான் ஞானம் பெற்று 6 நாட்களில் முக்தியும் பெற்ற கண்ணப்ப நாயனார் ஒரு வேடர். அவர் இப்பிறவியில் எந்த கலையையும் பயின்றார் இல்லை. எனினும் அவர் முற்பிறவிகளில் ஈட்டிய கலைஞானத்தின் மிகுதியை உணர்ந்தே கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன் என்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இத்தகு சிறப்புடைய தவம் என்பது யாது? சிவபெருமானை நோக்கிச் செய்யும் சரியை, கிரியை, யோகம் ஆகிய வழிபாடும் தொண்டுமே சைவத்தில் தவம் என்று சிறப்பித்து கூறப்படுகின்றது. வீட்டை துறந்து காட்டிற்கு சென்று உணவை வெறுத்தும் உடலை ஒருத்தும் செய்யும் தவங்களும் சிவபெருமானை உணராத விடத்து தவங்கள் அல்ல. வீட்டில் மனைவி மக்களோடு கூடியிருந்து மனையறம் நடத்தினாலும் சிவபெருமானையே நினைந்து சரியை முதலிய வழிபாடுகளை செய்வதே உண்மையான தவம் என்பது சைவ சமயத்தின் முடிந்த கொள்கையாகும். மேற்சரியை கிரியாயோகங்களை செய்தொழி நன்னெறியாகிய ஞானத்தை காட்டி என்கின்றது சிவஞான போதம். இதனை ஸ்ரீ குமரகுருபரரும் விரத முதலாய பல மெய்தவத்தின் உண்மை சரியை கிரியாயோகம் சார்வித்து அருள்பெருகு சாலோக சாமீப சாரூபமும் புசிப்பித்து என்று கந்தர் கலிவெண்பாவில் கூறுகின்றார். சைவ சித்தாந்தத்தில் ஞான நெறி என்னும் நூலில் முனைவர் ஞானப்பூங்கோதை மோகனசுந்தரம் அம்மையார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி. திருச்சிற்றம்பலம்.